சரி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். சுவிசேஷங்களில் சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்பில் தான் நாங்கள் இப்போ படிச்சு கொண்டு வரோம். அதில் நாங்கள் 8 வாரங்கள் படிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது 8 தலைப்புகளில் நாங்கள் படிச்சு வந்திருக்கிறோம். ஒன்று அறிமுகம், சுவிசேஷங்களை பற்றிய ஒரு அறிமுகம் படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பான சம்பவங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய ஆரம்பம் அல்ல என்ற தலைப்பில் இயேசுவும் கிறிஸ்துவும், இயேசு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், கிறிஸ்து என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மோசேயும் இயேசுவும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது என்று யோவான் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த நியாயப்பிரமாணத்துக்கும் இயேசு மூலமாய் வந்த கிருபைக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து கொண்டோம். இயேசு சொன்ன உவமைகள் பார்த்து கொண்டோம். இயேசு செய்த ஜெபங்கள் பார்த்து கொண்டோம். இயேசுவும் பரிசுத்த ஆவியும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த 8 விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னும் 4 விஷயங்கள் நாங்க பார்க்க இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த 4 தலைப்பு நாங்க படிக்க இருக்கு. இந்த 4 பாடங்கள் படிச்சா எங்களோட இந்த சுவிசேஷங்களில் இயேசு அப்படிங்கிற இந்த தொடரை நாங்க முடிக்கலாம். ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு இது ரொம்ப நீண்ட ரொம்ப நீண்ட சீரியஸா கொண்டு போக விரும்பல. ஸோ அதனால முக்கியமான விஷயங்கள் மட்டும் நாங்க பார்த்து கொண்டு போறோம். ஏற்கனவே 8 விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னும் 4 விஷயங்கள் பார்த்தா இந்த தொடர் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு இடையில நாங்க கொஞ்சம் நிறைய படிச்சு கொண்டு வந்த மாதிரி இருந்தது. சில நேரம் முதல்ல படிச்சதெல்லாம் மறந்து போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கு நாம் புதுசா எதுவும் படிப்பிக்காமல் இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் என்று பார்த்தது. ஸோ அறிமுகம் என்று பார்க்கும் பொழுது நாங்க அறிமுகத்தில் என்ன பார்த்து கொண்டோம், 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய 4 அம்சங்களை எடுத்து காட்டுதுன்னு பார்த்துக்கொண்டோம். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாகவும், மாற்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவ ஊழியராகவும், லூக்கா இயேசு கிறிஸ்துவை பூர்ண மனுஷராகவும், யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் காண்பிக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் அது எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை நாங்க பார்த்து கொண்டோம் இல்லையா. 4 அம்சங்கள். ஸோ நாங்க வெளிப்படுத்தல் 4:7 4 ஜீவன்கள் நாங்க பார்க்கிறோம். சிங்கம், காளை, மனுஷ முகம், பறக்கிற கழுகு. ஸோ இது 4ஐ நாங்க ஒப்பிட்டு பார்த்த நாங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் சிங்கம் போல ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. மாற்கு சுவிசேஷ புத்தகம் ஒரு காளையை போல ஒரு தேவ ஊழியன், அயராது உழைக்கிற ஒரு தேவ ஊழியனாக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. லூக்கா பூர்ண மனுஷனாக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. யோவான் புத்தகம் பறக்கிற கழுகாக எல்லாவற்றுக்கும் மேலான தேவகுமாரனாக உயர்வான ஒருவராக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறதுன்னு அறிமுகத்தில் பார்த்துக்கொண்டோம். ஸோ அது தொடர்ந்து நாங்க என்ன பார்த்தோம், சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, நற்செய்தி என்றால் சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, அது சகல ஜனங்களுக்குமானது. அது என்ன அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 15:3 நாங்க பார்த்துக்கொண்டோம். வேத வாக்கியங்களின்படி இயேசு நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் அந்த சுவிசேஷம். ஸோ அது எப்படி நடந்தது, அவருடைய முதலாவது வருகை எப்படி நடந்தது என்பதை குறித்து தான் சுவிசேஷம் என்றது. ஸோ இந்த 4 சுவிசேஷம் எழுதிய ஆசிரியர்களை பத்தி பார்த்து கொண்டோம். எழுதியவர்கள் எழுத்தாளர்களை குறித்து. மத்தேயு ஒரு சீஷன் அண்ட் தொழில் அந்த சீஷனாக முதல்ல வரி வசூலிப்பவனாக இருந்தான். மாற்கு சீஷன் அல்ல, அவன் ஒரு வாலிபன். லூக்காவும் சீஷன் அல்ல, அவன் ஒரு வைத்தியன். யோவான் மீனவனா இருந்து சீஷனானவன். ஸோ யோவான் 5 புத்தகங்கள் எழுதி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஆசிரியர்களை பத்தி நாங்க அறிமுகங்கள் பார்த்து கொண்டோம். இந்த ஒரு சின்ன செயல்பாடு கொடுத்திருந்தான். மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகியோருடைய மத்தேயு, மாற்கு, யோவான் அவர்களுடைய மறுபெயர்களை கண்டுபிடிச்சு வரும்படி அது நீங்க செய்திருந்தீங்க. மத்தேயுக்கு லேவி என்று பெயர் இருக்கு, மார்க்குக்கு யோவான் என்று பெயர் இருக்கு. யோவானுக்கு இடிமுழக்க மகன் போனர் கேஸ் யோவான் யாக்கோபுக்கு வச்சாரு, அதையும் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இயேசுவை அறிந்து கொள்ளுதல், பிதாவை அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்புல இயேசுவை அறிந்து கொண்டால் அது பிதாவை அறிந்து கொள்ளுதல் என்று இயேசு கிறிஸ்துவே தன்னை வாயால சொன்ன 5 வசனங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். இயேசுவின் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டில் முதலாவது வருகையை பற்றி கிட்டத்தட்ட 300 வசனங்களும், அவருடைய 2வது பகிரங்க வருகையை குறித்து 1500க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறதாக பார்த்து கொண்டோம். ரகசிய வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் எங்குமே சொல்லப்படவில்லை. அதனால தான் அது ரகசிய வருகை.
முதலாவது வருகைக்கான காரணங்கள் பார்த்துக்கொண்டோம். இயேசு தன்னுடைய வாயாலேயே சொன்னாரு. நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறது இயேசு தன்னுடைய வாயாலேயே சொன்ன காரணங்கள் 7 பார்த்துக்கொண்டோம். பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன். அந்த சித்தம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்க பார்த்துக்கொண்டோம். பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னாரு. தன்னுடைய உயிர் கொடுக்க வந்ததாக சொன்னாரு. பிரசங்கிக்கவும் சத்தியத்தை தெரிவிக்கவும் வந்தார். அவர் உண்மையுள்ள சாட்சி என்று அவருக்கு பெயர் இருக்குது. உலகத்தில் ஒளியாக வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறாரு. வித்தியாசத்தை காண்பிக்க, பிரிவுண்டாக்க, அதாவது விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையில ஒரு பெரிய நித்திய பிளவு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அது தெளிவா காட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு எந்த ஒரு மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆகிய ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் ஆஹ், பாவத்துக்குட்பட்டது போல இயேசு என்னும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்தார். ஸோ அவ்வளவும் நாங்கள் அறிமுகம் என்ற பகுதியில பார்த்து கொண்டோம். அதுக்கு பிறகு 2வது வகுப்புல பிறப்பு ஆரம்பம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது அவருடைய ஆரம்பம் அல்ல. அதுக்கு முன்பதாக இருந்தே, இந்த உலகத்தில் பிறப்புக்கு முன்பதாக இருந்தே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து நாங்கள் வசனங்கள் பார்த்து கொண்டோம். ஆதி வார்த்தை மாம்சமாகி ஆதியிலிருந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். படைப்புக்கு முன்னான தன்னுடைய மகிமையை குறித்து, உலக தோற்றக்கு முன்னான தன்னுடைய மகிமையை குறித்து யோவான் 17:5 இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறாரு. யோவானுக்கு முன் இருந்தவர் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை சாட்சி கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புத்தகங்கள்ல சொல்லி இருக்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருக்கிறேன், தாவீது என்னை ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார் அப்படின்றத சொல்லி இருக்கிறார். சோ அதனால தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் முன் இருந்த ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போலத்தான் தான் வானத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதையும் யோவான் புத்தகத்துல இயேசு பல்வேறு இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெக்கார்டிங் தனித்தனியா இருக்கு. ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனி ரெக்கார்டிங் தனித்தனியா இருக்கு. யூடியூப்ல நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு லிங்க்ஸ் அனுப்பியிருக்கிறேன் குரூப்ல. ஸோ அதனால தான் நான் வேகமாக சொல்லி கொண்டு போறேன். ஏற்கனவே நாங்க படிச்ச விஷயங்கள் ஏற்கனவே ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஞாபகம் ஊட்டுறது மட்டும்தான், என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் ஊட்டுறது மட்டும்தான். இதை நான் வேகமா சொல்லி கொண்டு போறேன். அதுக்கு பிறகு கடைசியில் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு தாரேன். ஸோ இயேசுவின் பிறப்பு தொடர்பாக நடந்த சம்பவங்கள் வரிசை கிரமமா நாங்க பார்த்து கொண்டோம். வேத வசனங்களை வரிசை கிரமமாக நாங்க வாசிச்சு பார்த்து நாங்கள் சகரியாவுக்கு தேவதூதனுடைய அறிவிப்பு, மரியாளுக்கு காபிரியல் தேவதூதனுடைய அறிவிப்பு, அதுக்கு பிறகு மரியாள் எலிசபெத்தை சந்திக்க ஊருக்கு போகிறார். யோவான் ஸ்நானகன் பிறக்கின்றான். யோசேப்புக்கு தேவதூதனுடைய செய்தி. பெத்லகேம் ஊருக்கு யோசேப்பும் மரியாளும் போகிறார்கள். அங்கே இயேசுவின் பிறப்பு நடக்கிறது. பிறகு மேய்ப்பர்கள் தரிசனம் காண்கிறார்கள் இரவிலே. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்து 8 நாளுக்கு பிறகு அவருடைய விருத்த சேதனமும் அர்ப்பணிப்பும் நடக்குது. சில காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு சாஸ்திரிகளுடைய வருகை நடக்குது. அதைத் தொடர்ந்து அவர்கள் யோசேப்பும் மரியாளும் குழந்தை இயேசுவும் எகிப்துக்கு பயணம் போகிறார்கள். அதைத் தொடர்ந்து எகிப்திலிருந்து அந்த ஏரோது மரணத்துக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து யூதேயால இருக்க பயந்து கொண்டு நாசரேத்துக்கு போகிறார்கள். ஸோ இந்த பயணம் நடந்து ஒழுங்கு வரிசை கிரமமாக நாங்கள் வேத வசனங்களை வாசிச்சு பார்த்த நாங்க இயேசுவின் பிறப்பு தொடர்பாக. ஸோ இயேசுவின் பிறப்பு தொடர்பாக நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள், இயேசு ஸ்திரீனிடத்தில் பிறப்பார் அப்படிங்கிறது ஆதியாக 3:15 இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்ட முதலாவது வாக்குத்தத்தம் ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்டது. அது நிறைவேறியது கலாத்தியர் 4:5. கன்னிகையின் இடத்தில் தான் பிறப்பார் அப்படிங்கிறது ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது, மத்தேயு புத்தகத்தில் நிறைவேறியது. அவர் ஆபிரகாமின் சந்ததியில் வருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது, அது நிறைவேறியது. யூதா கோத்திரத்தில் தான் பிறப்பார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டில், அதுவும் நிறைவேறியது. தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருந்தது, அதுவும் நிறைவேறியது. பெத்லகேம் ஊரில் பிறப்பார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருந்தது, அதுவும் நிறைவேறியது. பாலகரின் படுகொலை, அதாவது நான் சொன்னதான் சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரும் பொழுது அந்த 2 வயதுக்கு குறைந்த குழந்தைகளை கொல்லும்படியாக ஏரோது கட்டளையிட்டான். சோ அந்த பாலகரின் படுகொலையும் கூட முன்னதாக பழைய ஏற்பாட்டிலே எரேமியா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருந்தது, அதுவும் மத்தேயு 2வது அதிகாரத்தில் நிறைவேறியது. எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்று சொன்னதும் அவர்கள் எகிப்திலிருந்து
திரும்பி வந்ததும் நிறைவேறியது ஓசியா சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பாக பழைய ஏற்பாட்டிலே அஹ், ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அது எல்லாமே நிறைவேறியது. ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது திடீரென்று நடந்த ஒன்று அல்ல. அது திட்டமிட்டு தேவனுடைய ஆலோசனையின்படி நிறைவேறிய சம்பவம். ஸோ அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி நடந்து முடிந்தது. ஸோ 2 வகுப்பு முடிஞ்சது. ஒன்று அறிமுகம், அடுத்தது இயேசுவின் பிறப்பு. அடுத்து 3வது வகுப்புல நாங்க இயேசுவும் கிறிஸ்துவும் என்று பார்த்து கொண்டோம். இயேசு என்று கிறிஸ்துவுக்கும் இடையிலான வித்தியாசங்கள். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்புக்கு தேவனும் கர்த்தரும், தேவனுக்கும் கர்த்தர் என்ற சொல்லுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் பார்த்து கொண்டோம். ஆதியாகமம் 2:4 தான் முதல் தடவையாக தேவனாகிய கர்த்தர் என்ற சொல் ரெண்டுமே சேர்ந்து வருது. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்துல தேவன் தன்னுடைய பெயர் கர்த்தர் அப்படிங்கறத வெளிப்படுத்துறார். தான் கர்த்தர் அப்படிங்கறத தேவன் தன்னுடைய வாயால வெளிப்படுத்துறது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். சோ தேவன் என்பது அவர் யார் என்பதை குறிக்குது. அவருடைய பதவி, அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவர் யார் என்றதை குறிக்குது. இப்ப நாங்கள் மனிதர்கள் என்ற மாதிரி தேவன் தேவன், இறைவன், தெய்வம் அப்படிங்கிறத குறிக்குது. கர்த்தர் என்பது அவருடைய தனிப்பட்ட பெயர். இப்ப நாங்கள் மனிதர்கள், அதிலே நான் ஒரு மனிதன், எனக்கு பெயர் வரப்பிரசாத். அப்ப மனிதன்ங்கிறது ஒன்று, வரப்பிரசாத்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பெயர். அதே மாதிரி தான் தேவன் என்பது அவருடைய பதவி, அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம். அவருடைய பெயர் கர்த்தர் என்பது. ஏன் அவருக்கு கர்த்தர் என்ற பெயர் வந்தது அப்படிங்கிறது தான் யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்து கொண்டோம். அங்கு அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற 4 எழுத்து பெயர் தான் அது வாசிக்க இயலாது. சோ அதுக்கு பதிலாக பயன்படுத்த வரும் சொல் தான் அடோனா என்பது ஆண்டவர் என்னும் சொல். ஆதியாகமம் 15:2 இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது வாசிக்கக்கூடிய உச்சளவு நாங்கள் வாசிக்கலாமா, இருந்த 4 எழுத்து சொல்ல வாசிக்கலாமென்றா வாசிக்கக்கூடியது யாவே என்று தான். ஆனால் பிறகு ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது, இந்த அடோனாயில வர்ற உயிரெழுத்துக்களை இதோடு சேர்த்து இதை யெகோவா என்று வாசிக்கலாம் என்று. ஸோ அதன்படித்தான் அது யெகோவாவாகி, லத்தீன் மொழிபெயர்ப்புள்ள ஜெகோவாவாகி, தமிழிலே இப்பொழுது யெகோவா என்று தமிழில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனா யூதர்கள் அந்த சொல்ல பயன்படுத்துற அந்த 4 எழுத்து பெயரை பயன்படுத்துறதுக்கு பயப்பட்டார்கள் 3வது கற்பனை காரணமாக. இதுல ஒரு எழுத்து பிழை இருக்கு. இது யாத்ராகமம் 23 27. யாத்ராகமம் 27 சின்ன எழுத்து பிழை இருக்கு. சரி. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வேணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டதுனால யூதர்கள் அந்த அந்த 4 எழுத்து சொல்ல உச்சரிக்க பயப்பட்டார்கள். சோ அதனால இப்பொழுதும் கூட அந்த 4 எழுத்து வருகிற நேரத்தில் அந்த யாவே என்று அவர்கள் உச்சரிக்காமல் அந்த இடத்துல அடோனா என்று தான் அவர்கள் உச்சரிக்கிறார்கள். சோ நாங்க அது ஏதோ பக்கத்து வீட்டு பையன் அழைக்கிற மாதிரி இன்றைக்கு நாங்க யெகோவான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி சொல்ற முடியாது. அது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. அதை நாங்க கவனமா தான் பயன்படுத்த வேணும். சரி. சோ அது தேவன்ன்றது அவருடைய தன்மையையும், கர்த்தர் என்பது அவருடைய பெயரையும் குறிக்குது. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து என்பதும் கூட, இயேசு என்பது அவருடைய பெயர். பூமியில ஒரு பிள்ளை பிறக்கக்குள்ள, உலகத்துல ஒரு பிள்ளை பிறக்கக்குள்ள பிள்ளைக்கு பெயர் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி வைக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. அதனுடைய அர்த்தம் இரட்சகர் என்பது. கிறிஸ்து என்பது அவருடைய பட்டப்பெயர், பட்டம். ஏன் பழைய ஏற்பாட்டிலே மேசியா வருவார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுடைய கிரேக்க பதம் தான், கிரேக்க சொல் தான் கிறிஸ்து என்பது. அந்த கிரேக்க பதம் தான் தமிழ்ல கிறிஸ்து என்று வந்திருக்கு. சோ மூல பாஷையில, இபிரேய பாஷையில மேசியா, அதனுடைய அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ எல்லாரும் கிறிஸ்து வருவார், மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சோ அப்படி வந்தவர் தான் இயேசு. சோ அவர் பிறக்கும் பொழுது வைக்கப்பட்ட பெயர் இயேசு, வருவதாக எதிர்பார்க்கப்பட்டவர் கிறிஸ்து. ஆகவே அவருடைய பெயர் இயேசு, வைக்கப்பட்ட பட்டம் கிறிஸ்து. சோ அதுதான் இயேசுக்கும் கிறிஸ்துவும் இடையிலான வித்தியாசம். மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பெயர். அது பழைய ஏற்பாடுல எங்கெங்க வருது என்று ஒரு 5 வசனம் நாங்கள் பார்த்து கொண்டோம். இன்னும் நிறைய இடங்கள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முக்கியமா ஒரு 5 வசனங்கள் நாங்க பார்த்து கொண்டோம். பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் இயேசுவும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான வித்தியாசங்கள்.
சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு தான் கிறிஸ்து. இப்ப கிறிஸ்து என்று ஒருவர் வருவார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருந்தது. எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை நிறைய பேர் நிராகரிச்சாங்க. ஆனா சுவிசேஷ புத்தகங்கள் நாம் பார்க்கிறோம். இயேசு தான் அந்த கிறிஸ்து அப்படிங்கிறது பல இடங்கள்ல ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருந்தது. பல இடங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. சோ அந்த வசனங்கள் நாங்க பார்த்துக் கொண்டோம். சுவிசேஷ புத்தகங்கள்ல இந்த இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட வசனங்கள் நாங்க பார்த்துக் கொண்டோம். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் எப்படியாக இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி நிரூபிச்சு பிரசங்கித்தார்கள் அப்படிங்கிறது அப்போஸ்தல புத்தகத்தில் நாங்க பார்த்தோம். பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்திலேயே பிரசங்கம் பண்ணது அதுதான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிறது தான் பேதுரு பிரசங்கம் பண்ணார். அதே மாதிரி தான் திரும்ப தன்னுடைய 2வது பிரசங்கத்திலும் கூட இயேசுவே கிறிஸ்து என்று சீஷர்கள் பிரசங்கித்தார்கள். இவரே கிறிஸ்து என்று யார் பவுல் திருஷ்டாந்தப்படுத்தி பேசினார். இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து பவுல் பிரசங்கம் பண்றாரு. 18:5 அப்போஸ்தலர் இதெல்லாமே அப்போஸ்தல புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கிறான். நிரூபிச்சு காண்பிக்கிறான். இப்பொழுது இயேசு என்ற பெயர்ல பிறந்திருக்கிறவர் தான் வரப்போகிறதாக சொல்லப்பட்டிருந்த கிறிஸ்து என்றதுதான் அவர்களுடைய பிரசங்கத்தின் அடிப்படை கருவாக அமைந்திருந்தது. அப்பல்லோ என்பவனும் அப்போஸ்தலர் 18:28 அதுதான் சொல்லுகிறான். இயேசுவே கிறிஸ்து என்று காண்பிக்கிறான். சோ இப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல இயேசுவே கிறிஸ்து என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்து வந்தார்கள். சோ இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்ல வசனங்கள் நாம் பார்த்துக்கொண்டோம் என்றால் அது இயேசுவே கர்த்தர் என்பது நாங்க முதல்ல படிச்ச அந்த கர்த்தர் என்று தன்னுடைய பெயருடனே இயேசு நான் தான் அவர் அப்படிங்கறத காண்பிக்கும்படியாக சொன்ன நானே அப்படின்னு சொல்ற 7 வசனங்கள் 7 பெயர்கள் நாங்க பார்த்துக்கொண்டோம். நானே ஜீவ அப்பம், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி. சோ இந்த இதில் நாங்கள் செயற்பாடு பார்த்த நாங்கள் அது இப்போது தேவையில்லை. இயேசுவின் பெயர்கள் நாங்க பார்த்து கொண்டோம் இல்லையா? இயேசுவின் பெயர்கள் நாங்க பார்த்து கொண்டோம். ஆஹ் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷ புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கும் வேறு பெயர்கள். இயேசு என்று அழைக்கப்படுகிறார், இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார், யூதருக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிறார், இஸ்ரவேலின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார், நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார், மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார், தேவனுடைய பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார், தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார், வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார், ஆயக்காரருக்கும் பாவிகளும் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி இயேசு கிறிஸ்து பல பெயர்களால புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷங்கள்ல அறியப்பட்டு வருகிறார். சோ இதோட 3 வாரங்கள் 3 வகுப்புகள் நான் முடிச்சிருக்கலாம் இல்லையா? அறிமுகம், பிறப்பு, இயேசுவும் கிறிஸ்துவும். அடுத்து நாங்க மோசேயும் இயேசுவும் என்று சொல்லி பார்த்து கொண்டோம். யோவான் 1:17 சொல்லப்பட்டிருந்தபடி நியாயப்பிரமாணமும் கிருபையும். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது. அப்ப மோசை நியாயப்பிரமாணத்துக்கும் இயேசுவின் கிருபைக்கும் இடையிலான வித்தியாசங்கள் நாங்க பார்த்து கொண்டோம். நியாயப்பிரமாணம் இதுதான் பாவம் என்று எங்களுக்கு எடுத்து காட்டும். ஆனா பாவத்தை நீக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் கிருபை மட்டும்தான். நியாயப்பிரமாணம் எப்ப பார்த்தாலும் தண்டிச்சு கொண்டே இருக்கும். ஆனா இயேசுவின் கிருபை தான் மன்னிக்கும். பாவம் மன்னிப்பை குறித்து பழைய ஏற்பாடுல எங்கேயுமே இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்படாது. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் மன்னிக்கப்பட வாய்ப்பு இல்லை. தண்டிப்பு தான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கிருபை மூலமாகத்தான் மன்னிப்பு வருது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்துல தேவனிடத்தில் போகக்கூடியவர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான். பழி செலுத்துவதற்காக முன்னுக்கு போகக்கூடியவர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாரையும் தேவன் தமிழத்துக்கு அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அந்த நியாயப்பிரமாணம் மக்கள் மீது சுமத்தப்பட்ட பெருஞ்சுமையாய் இருந்தது, பாரமாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களுக்கு ஓய்வு அளிக்கிறது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் அது செய்தால் பிழைப்பான். நல்லது, அவன் தன்னுடைய செய்கையினால் தான் பிழைக்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் அதனால் அவன் பிழைப்பான். ஆனால் அது கஷ்டம் செய்யறது. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசுவின் கிருபை எங்களுக்கு என்ன சொல்லுது? நீ எதுவும் செய்ய தேவையில்லை, விசுவாசித்தால் பிழைப்பாய், விசுவாசித்தால் பிழைப்பான் என்றுதான் சொல்லப்படுது. சோ நியாயப்பிரமாணத்துக்கு பழைய உடன்படிக்கை என்று பெயர். இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான கிருபையின் சத்தியமும் அது புதிய உடன்படிக்கை என்று பெயர். பழைய ஏற்பாடு இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது, அது எங்களுக்கு அல்ல. நாங்கள் புறஜாதி இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்கள் மட்டும்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உலக மக்கள் யாவருக்கும்.
அது இஸ்ரவேலனா இருந்தா என்ன, இஸ்ரவேலர் அல்லாதவனா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த வித்தியாசங்கள் நாங்க பார்த்துக்கொண்டோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை குறித்து பரீட்சைக்கப்பட்ட, சோதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் பார்த்துக்கொண்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து சோதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் நாங்க பார்த்துக்கொண்டோம். விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, ஓய்வு நாளை குறித்த சோதனை, விவாகரத்தை குறித்த சோதனை, வரி செலுத்துவதை குறித்த சோதனை, பிரதான கற்பனை எது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவை சோதித்தார்கள். தேவாலயத்து வரிப்பணம் கட்டுகிறதை குறித்து அவரை சோதித்தார்கள். சுத்தம், முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறது, சுத்தத்தை கடைபிடிக்கிறது பற்றி அவர்கள் சோதித்தார்கள். தேவனுடைய குமாரனை, அவர் குமாரனா தான் தேவனுடைய குமாரனை சொன்னதினாலே அவரை சோதித்தார்கள். அதை குறித்து அவருக்கு பரீட்சை நடைபெற்றது. எப்படி நீ தேவனுடைய குமாரனை உன்னை நீ சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவரை சோதித்தார். ஆனா இது எல்லாவற்றிலும் தேவன், அவருடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொறுமையினாலும் வார்த்தையினாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதை நாங்கள் பார்த்துக் கொள்றோம். நியாயப்பிரமாணத்தை பத்தி இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். இப்படி பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து நாங்க பார்த்து கொண்டோம் இல்லையா? நீ பூர்வத்தாருக்கு என்ன உரைக்கப்பட்டது, அப்படி செய்யாதே 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 என்று அவர்களுக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர்கள் அதை செய்யாம விட்டிருந்தால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பிப்பார்கள். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் உள்நோக்கம் என்ன, தேவனுடைய மனதிலே என்ன இருக்கிறது, தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் தான் தெளிவுபடுத்தப்படுது. ஒருவன் கோபம் கொள்ளுவதும் கொலை செய்வதற்கு சமமாய் இருக்கிறது. இச்சையுடன் பார்ப்பதும் விபசாரம் செய்வதற்கு சமமாய் இருக்கிறது. விவாகரத்து செய்தாலும் அதுவும் விபசாரம் செய்வதற்கு சமமாகிறது. சத்தியம் பண்ணாமல் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்ல வேண்டும். பழிக்கு பழி வாங்க கூடாது. பகையும் உறவும், எங்களுக்கு சத்துருக்கள் என்று யாரும் இல்லை, எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இப்படியாக நாங்கள் பூர்ண சத்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூர்ண சத்குணம் தான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறது இல்லை, சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறது இல்லை. நாங்க கத்தி எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணாம மனசுக்குள்ள ஒருத்தனை திட்டிக் கொண்டிருந்தால் நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் நல்லவர்கள். ஏன்னா நான் யாரையும் கொலை பண்ணல, ஆனா மனசுக்குள்ள திட்டிக் கொண்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் நல்லவன், ஆனா தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் கொலை செய்தவனுக்கு சமமாகிறேன். அதுதான் தேவனுடைய புதிய பாட்டுல சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறத பார்க்கிலும் தேவனுடைய மனசுல என்ன இருக்கு, தேவனுடைய மனது எப்படிப்பட்டது, அதை நாம் நிறைவேற்றுவது தான் முக்கியம். ஸோ இதை நாங்கள் பார்த்து கொண்டோம். அடுத்து இயேசுவின் அற்புதங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். இயேசு செய்த அற்புதங்கள், அது குணமாக்கும் அற்புதங்கள், இயற்கையின் மீதான அற்புதங்கள், மரித்தோரை உயிர்ப்பித்த அற்புதங்கள் என்று 3 வகையாக பார்த்து கொண்டோம். குணமாக்கும் அற்புதங்களையும் 2 வகையாக பிரிச்சுனாங்க. நோய்களை குணப்படுத்துதல், பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்துதல்னு சொல்லி இந்த பட்டியல் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருந்தேன். நான் யாருக்காவது கிடைக்காட்டி குரூப்ல போயிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி விட்டுறேன் பட்டியல். இயேசுவின் அற்புதங்களுக்கான காரணங்கள், மேசியா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறு, மேசியா வந்தா இப்படி எப்படி செய்வார் என்று பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் காரணமாக அல்லது மனதுருக்கம் காரணமாக அவர் அற்புதங்கள் செய்தார். தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்பதை காண்பிப்பதற்காக அவர் செய்தார். விசுவாசம் வேண்டும், அதாவது விசுவாசத்தை வளரச் செய்வதற்காக, சீஷர்களுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்பதற்காக அற்புதங்களை செய்தார். தான் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்பதை காட்டுவதற்காக, தான் பிதாவினிடத்தில் வந்தவர் என்பதுடைய சாட்சியாக அவர் அற்புதங்கள் செய்திருக்கிறார். அவர் செய்யாத அற்புதங்கள் என்ன? சாத்தான் அவரை சோதிக்கும் பொழுது அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுத்து அவர் அற்புதங்கள் செய்யவில்லை. சாத்தான் சோதிக்கும் பொழுது என்ன சொன்னால், நீ தேவனை குமாரனாய் இருந்தால் இந்த கல்லுகள் அப்பமாகலாகும்படி செய். அப்படி அவர் அதை செய்யல. அப்படி சோதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த அற்புதங்கள் அவர் செய்யல. நாசரேத்து ஊர்ல, தான் வளர்ந்த ஊர்ல அவர் அதிக அற்புதங்கள் செய்யவில்லை, அவருடைய அவிசுவாசம் காரணமாக. ஏரோது அவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பார்க்க ஆசையாயிருந்தான். ஏரோதுக்கு முன்பதாக அவர் அற்புதம் செய்யவில்லை.
பரிசேயர்களுக்கு அவர் மறுத்து விட்டார். பரிசேயர்களும் வந்து அடையாளம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் அவர் சொன்னார், யோனாவின் அடையாளமே தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி மறுத்து விட்டார். சிலுவையிலிருந்து தப்பிக்க மறுத்து விட்டார். நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் கூட அவர் அதை செய்யவில்லை. அவரால் செய்ய முடியும், செய்யவில்லை. அந்த இடத்துல நாங்க அதோடு சேர்த்து நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அவர் வேணுமெண்டா அவரே சொன்னார், எனக்கு தேவையென்றா நான் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை இறக்கி தன்னை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வந்தவர்களை தாக்கி இருக்கக்கூடும். அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அதையும் அவர் செய்யவில்லை. சோ அவருக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் போன அற்புதங்கள் இதெல்லாம் அந்த பட்டியல்ல நான் அனுப்பின பட்டியல்ல இருக்கும். எங்கெங்க இருக்குன்னு சொல்லி நான் ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து குரூப்ல போட்டு விட்டுருந்தேன். சோ இயேசுவின் அற்புதங்களை குறித்து நாங்க பார்த்தோம். சோ ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தான், இயேசு அற்புதங்கள் செய்வதற்கு தேவையானது என்ன? அவருடைய சித்தம் தேவையா, ரத்தம் தேவையா? நாங்க பார்த்துக்கொண்டோம், அவருடைய சித்தம் மட்டும் போதுமானது, ரத்தம் தேவையில்லை என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார். ஆகவே அவர் ரத்தம் செய்ததற்கு முன்பதாகவே அவரால் இந்த அற்புதங்களை செய்ய முடியும். சோ அவர் அற்புதங்கள் செய்வதற்கு அவருடைய ரத்தம் தேவையில்லை. நோய்களை குணமாக்குறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு, அற்புதங்கள் செய்யறதுக்கு அவருடைய ரத்தம் தேவைப்படவில்லை. அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படிதான் சொன்னார். சோ அவருடைய விருப்பப்பட்டார், அவனுடைய மனதுருகினால் அவர் செய்வார். அவருடைய இரக்கம் இருந்தால், அவருடைய சித்தம் இருந்தால் அவர் செய்வார். மற்றபடி அவருடைய இரத்தம் தேவையில்லை. அவருடைய இரத்தம் எங்களுக்கு தேவைப்படுவது பாவ மன்னிப்புக்காக மட்டும்தான். பாவ மன்னிப்பு தான் அவருடைய இரத்தம் இல்லாமல் கிடைக்காத ஒன்று. ஸோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஸோ பாவ மன்னிப்புக்காக மட்டும்தான் அவருடைய ரத்தம் தேவை. அதற்காகத்தான் அவர் சிலையில் சாக வேண்டி இருந்தது. அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். மற்றபடி அற்புதங்கள் செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாடு காலத்திலிருந்தே அவர் அற்புதங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ செயற்பாடு கொடுத்திருந்த நான் இது எத்தனை பேர் செய்தீங்கன்னு தெரியல. அற்புதங்களின் விளைவுகள் என்ன? அதை அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதை சுற்றி இருந்து பார்த்து கொண்டவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறத எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். இத்தனை பேர் செய்தீங்கன்னு தெரியல. அடுத்து இயேசுவின் உவமைகளை குறித்து நாங்க பார்த்து கொண்டோம். உவமை என்றால் அறிந்ததை கொண்டு அறியாததை விளக்குவது, தெரிந்ததை வைத்து தெரியாததை விளக்குவது தான் உவமை. ஏன் உவமைகளினால் பேசினார்? தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தது, என் வாயை உவமைகளினால் திறப்பேன் என்று சொல்லி. அதே மாதிரிதான் சத்தியங்களை இலகுவாக நினைவு கூற, இல்ல ஒரு கதை சொல்லக்குள்ள அதுல இருக்கும் சத்தியத்தை இலகுவா ஞாபகம் வச்சிருக்க முடியும். அதே போலத்தான் ஆர்வம் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்கு, அந்த ஒவ்வொரு உவமை கதைக்கு பின்னுக்கும் உண்மையான சத்தியம் இருக்கும். ஒவ்வொரு உவமை கதையிலும் ஒரு சத்தியம் இருக்கும். அதை தேடி பார்க்கிறவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்கள் தானே அறிந்து கொள்ள முடியும். மார்க்கு 4:34 சீஷர்கள் தனித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்தார். அப்ப ஆர்வம் உள்ளவர்களுக்கு தான் அது புரியும். ஆர்வம் இல்லாதவர்களுக்கு வெறும் கதையாக மட்டும்தான் அது இருக்கும். உவமை கதையை சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு, ஆர்வத்துடன் கேட்பவர்களுக்கு அந்த கதைக்குள்ள இருக்கும் சத்தியம், உண்மை விளங்கும். ஆர்வம் இல்லாமல் ஏனோ தான் என்று கூட்டத்தோட கூட்டமா இருந்து 10-11 கேட்கிறவர்களுக்கு வெறும் கதை மட்டும்தான் விளங்கும். கதைக்குள்ள இருக்கிற சத்தியம் புரியாது. சோ அப்படியாப்பட்டவர்களுக்கு அந்த சத்தியம் அவர்கள் அறிந்து கொள்ளாது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் அறிந்து அதை உவமைகளாக பேசினார். உவமைகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? 3 விஷயம். ஒன்று, அந்த உவமையில இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுக்கும் அர்த்தம் தேடக்கூடாது. இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுக்கும் அர்த்தம் இருக்கும். ஆனா எல்லா உவமைகள்லயும் அப்படி நாங்க தேட முடியாது. அப்படி தேடினா குழம்பிடும். உவமைகளை புரிந்து கொள்வதற்கு முதல்ல ஒரு உவமையில ஒரு சத்தியம், ஒரு உவமையில ஒரு உண்மை, ஒரு முக்கிய செய்தி சொல்லப்படுது. அந்த முக்கிய செய்தி என்ன அப்படிங்கறத தான் பார்க்க வேணும். அந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில், எந்த பின்னணியில், எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த உவமை சொல்லப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். அந்த உவமைக்கு இயேசு கொடுத்த ஒரு அர்த்தம் இருக்குமா இருந்தால், இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தம் கொடுத்திருப்பாரா இருந்தால், அதை மீறி வேறொரு அர்த்தம் நாங்கள் அந்த உவமைக்கு புகட்டக்கூடாது. அந்த உவமைக்கு வேறொரு அர்த்தத்தை நாங்களா திணிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தம் சொல்லி இருந்தால்,
ஸோ இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஒரு உவமையை புரிந்து கொள்ளும் பொழுது. ஸோ இயேசு சொன்ன உவமைகள் நான் அதுவும் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கிறேன். சரி, பரலோக ராஜ்ய உவமைகளை குறித்து நாங்க பார்த்து கொண்டோம். இது ஒரு எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்திருந்தேன். மத்தேயு 13வது அதிகாரத்துல ஒரு 7 உவமைகள் சொல்லி இருக்கிறாரு. விதைப்பவர் உவமை, கோதுமைகளுக்கு இடையிலே களைகள், கடுகு விதையின் உவமை, புளிப்பு அல்லது புளித்த மாவின் உவமை, மறைக்கப்பட்டிருந்த புதையல், மிகப்பெரிய விலையேற பெற்ற முத்து எனும் உவமை, பெரிய மீன் வலை எனும் உவமை. இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் நாங்க பார்த்து கொண்டோம். அர்த்தம்னு சொல்றதை விட அதுல இருக்கும் ரகசியம் என்ன அப்படிங்கறத பார்த்து கொண்டோம். விதைப்பவர் உண்மையில இருக்கும் ரகசியம் வந்து பண்பட்ட இருதயம். எல்லா மனுஷர்களும் பாவிகள் என்று சொன்னால், இந்த நல்ல நிலம், பண்பட்ட நிலம் எங்க இருந்து வந்தது? எல்லா மனிதர்களும் பாவிகள் என்றால் எப்படி இந்த சிலருக்கு மட்டும் நல்ல இருதயம் வந்தது, பண்பட்ட இருதயம் வந்தது என்பது ரகசியம். கோதுமையில் கலைகள் என்பது மதப்பற்றுள்ள அவிசுவாசிகளை குறிக்கிறது. கடுகு விதை என்பது அசாதாரணமான வளர்ச்சியை குறிக்குது. இவ்வளவு சின்ன செடிக்குள்ள ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து தங்க முடியாது. ஸோ கடுகு விதை பொதுவா இந்த அளவுக்கு தான் வளர்ச்சி வரையும். இப்படித்தான் கடுகு செடி இருக்கும். ஸோ ஆனால் இந்த உவமையில அது ஒரு பெரிய மரமா வருது. அதுக்குள்ள ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குது. ஸோ அது வந்து எங்களுக்கு எடுத்து காட்டுது அசாதாரணமான வளர்ச்சி. கிறிஸ்தவ உலகம் அசாதாரணமான வளர்ச்சி அடையுது அப்படிங்கறத எடுத்து காட்டுது. இந்த புளித்தமா உவமை வந்து அக்கிரமகத்தின் ரகசியம், மினிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமத்தின் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுது. அதை பத்தி நாங்க பிறகு தனியா படிக்கலாம். இஸ்ரவேல், மறைக்கப்பட்ட புதையல் என்பது இஸ்ரவேல். அந்த புதையல் வந்து இஸ்ரவேல். சோ இஸ்ரவேல் என்னும் ரகசியத்தை குறித்து தான் அந்த உவமை சொல்லுது. அந்த முத்து, விலையேறப்பெற்ற முத்து என்பது சபை. அந்த உவமை சபையை பற்றி சொல்லப்படுது. பெரிய மீன் வலை என்பது கிறிஸ்தவம். மொத்த மீன் வலையை போட்டு எல்லா மீனையும் எடுத்து கடைசியில நல்ல மீனை வேறையாவும் கெட்ட மீனை வேறையாவும் அவர்கள் பிரிக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்தவ உலகம் பார்த்தீங்கன்னா உண்மையான விசுவாசிகளும் இருக்கிறார்கள், உண்மையான விசுவாசி அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். சோ அவர்கள் இருவரையும் ஒன்றாக இருந்து அவர்களிலிருந்து தனித்தனியாக பிரிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த உவமைகள். சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா. இது தவிர பல உவமைகள் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அந்த பட்டியல் நான் உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்டா குரூப்ல போட்டிருக்கிறேன். யாருக்காவது கிடைக்காட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் திருப்ப அனுப்பி வைக்கிறேன். அடுத்து நாங்க இயேசுவும் ஜெபமும் என்று சொல்லி நாங்க பார்த்துக்கொண்டோம். இயேசு செய்த ஜெபங்கள், சுவிசேஷங்களில் இயேசுவின் ஜெபங்கள் என்று சொல்லி அதிகாலையில் அவர் வழக்கமாக செய்த ஜெபங்கள், முக்கிய முடிவுகளுக்கு முன்பதாக ஜெபம் செய்தார். தெய்வீக வெளிப்பாடுகள் கிடைக்கிற நேரத்தில், மறுரூபம் அடைகிற நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஞானஸ்நானத்தின் பொழுது ஜெபம் பண்ணுகிறார். அப்படி தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கும் நேரங்களில் ஜெபம் பண்ணுகிறார். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஜெபம், அற்புதங்கள் செய்வதற்கு முன்பதாக ஜெபம், போதனை, அதாவது எப்படி ஜெபம் பண்ண வேணும் என்று அவர் போதிச்சிருக்கிறார், மாதிரி ஜெபம் கொடுத்திருக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் அவர் செய்த ஜெபங்கள், 3 தடவை அவர் போயிட்டு ஜெபிச்சாரு. சிலுவையில் அவர் செய்த ஜெபங்கள், அவர் சிலுவையில 3 தடவை ஜெபிச்சிருக்கிறாரு. சரி, பிதாவே இவர்கள் மன்னியும், எந்தவனே என்னை கைவிட்டீர், பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி 3 ஜெபங்கள் சிலுவையில் இருக்கும் பொழுது செய்தார். ஸோ இந்த மாதிரி இயேசு செய்த ஜெபங்கள் அதை பட்டியலும் டாக்குமெண்ட்டை நான் போட்டிருக்கிறேன் குரூப்ல. ஸோ ஜெபத்தை பத்தி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன போதிச்சிருக்கிறார், என்ன சொல்லி கொடுத்திருக்கார், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் நமக்கு இருக்க வேண்டியவை அவை, ஜெபத்திற்கான ஒரு நிபந்தனை, ஜெபமும் உபவாசமும், பலம், விழிப்புணர்வு மற்றும் சோதனைக்கான ஜெபம், எதிரிகளுக்கான ஜெபம், எப்படி எதிரிகளுக்காக நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டும், எதிரிகள் நாசமா போகணும்னு ஜெபிக்க கூடாது, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய சமாதானத்துக்காகவும் அவர்களுடைய மன்னிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதே மாதிரி ஊழியத்துக்கான ஜெபம். ஸோ இதை குறித்து நான் வேத வசனத்தோட நான் அனுப்பின அந்த ஜெபம் பற்றி நான் அனுப்பின டாக்குமெண்ட்ல இதை குறித்த வசனங்களும் இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாமே நான் அனுப்பின டாக்குமெண்ட்ல இருக்கு. யாருக்காவது கிடைக்காட்டி திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன மெசேஜ் ஒன்று பண்ணுங்க, நான் அனுப்புறேன். குரூப்ல இருக்கு, போயிட்டு பார்க்கலாம் குரூப்ல. சரி, இயேசுவும் பரிசுத்த ஆவியும் அடுத்து நாங்க படிச்ச விஷயம். இயேசுவும் ஜெபமும் என்பதுல இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையிலான உறவை நாங்க பார்த்து கொண்டோம். எப்ப பார்த்தாலும் இயேசு பிதாவோட தொடர்பில் இருக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. அடுத்து இயேசுவும் பரிசுத்தாவையும் சொல்லி கடைசியா நாங்க இயேசுவின் வாழ்வில் பரிசுத்தாவியன் எப்படி நடந்து கொண்டார்.
பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு என்ன சொன்னார்? இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவி இப்படி நடந்து கொண்டார். பரிசுத்த ஆவி பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அப்படிங்கிற அந்த 2 விஷயங்கள் நாங்க போன முறை பார்த்தோம். ஸோ இந்த 8 தலைப்புகளுக்குள்ளாகத்தான் நாங்க இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். இனி 4 விஷயங்கள் நாங்க படிக்கிறதுக்கு இயேசுவின் சோதனைகள், இயேசுவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த 4 வாரங்கள் படிக்க இருக்கு. அதோட இந்த தொடர் முடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கு இப்போ உங்களுக்கு. நீங்க தயாராகி வந்திருப்பீங்க. நான் போன கிழமையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரெடியா வாங்க, ரெடியா வாங்க. நாங்க கேள்வி கேட்க போறோம், மீட்டு பார்க்க போறோம் என்று. ஸோ நீங்க எல்லாம் கேள்வி ரெடியா வந்திருப்பீங்க. ஸோ 20 நிமிஷம் இப்போ டைம் இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம் கேள்விகள். இதுவரைக்கும் படிச்ச இந்த 8 தலைப்புகளுக்கெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புல உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். பொதுவா 2 பேருக்கு கேள்வி வராதுன்னு நாங்க பொதுவா படிப்பிக்கிறக்குள்ள சின்ன பிள்ளைகள் படிப்புக்குள்ள சொல்லுவோம் இல்ல? எல்லாம் நல்லபடியா புரிஞ்சவங்களுக்கும் கேள்வி வராது. எதுவுமே புரியாதவங்களுக்கும் கேள்வி வராது. பொதுவா நாங்க சொல்லுவோம். எல்லாமே புரிஞ்சிச்சுன்றாலும் கேள்வி இல்ல. எதுவுமே புரியாட்டியும் கேள்வி வராது. அப்படியா உங்களுக்கும்? ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்விகள் இல்லாட்டி நாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க 2 நாளுக்கு முடிக்கலாம். அடுத்த முறை இயேசுவின் சோதனைகள், அதாவது இயேசு எதிர்கொண்ட சோதனைகள். நாங்க பொதுவா இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள் என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசினால் வந்த 3 சோதனைகள் பத்தி மட்டும்தான் நாங்க படிச்சிருக்கோம். பொதுவா அதுதான் ஞாபகம் வரும். ஆனா அதை தவிர இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் சோதிக்கப்பட்டார். அதனால தான் எபிரேயர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் எங்களைப் போல சோதிக்கப்பட்டவராயிருந்தும் பாவம் செய்யாதவர் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவின் சோதனைகளை குறித்து அடுத்த முறை பார்க்க போறோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், அவர் பட்ட பாடுகள், அது மரணத்துக்கு முன்னான பாடுகள், அதை குறித்து பார்க்க போறோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் மரணம் நிகழும் நேரத்தில் நடந்த சம்பவங்கள், பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் தொடர்பான சம்பவங்கள் பார்த்து இந்த சீரீஸை முடிக்க போறோம். ஸோ அதுக்கு ரெடியா வாங்க. இயேசு கிறிஸ்துவின் சோதனைகளை பத்தி படிச்சு கொண்டு அடுத்த முறை வாங்க. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இது எல்லாமே யூடியூப்ல ரெக்கார்டிங் இருக்குது. ரெக்கார்டிங்கும் நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். திரும்ப ஒருக்கா போயிட்டு பாருங்க. அதெல்லாம் ஸ்லோவா படிப்பிச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றா விவரமா டைம் எடுத்து நாங்க படிச்ச நாங்க. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மணித்தேரம் படிச்சுனாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் இருக்கு. அதுகளை போயிட்டு பாருங்க. பிரதர் ஓ ராசையா பேசுறேன் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில ஆமா பிரதர். உங்களோட இதுல இன்னைக்கு தான் நான் ஜாயின் ஆகியிருக்கிறேன். அப்ப பெரிய காரியங்கள் இந்த விஷயங்களை பற்றி நீங்க ஹெட்லைன்ல சொன்னீங்க. தேங்க்யூ பிரதர். இனி படிப்பிக்கிறத பற்றி நாங்கள் இதுல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனாலும் அது படிப்பிக்கப்பட்டது. ஆமா, இனி படிப்பிக்கிறத நாங்கள் இனி கவனமாக கேட்கலாம் என்று யோசிக்கிறேன். ஓகே பிரதர். ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப இந்த பழைய ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன் பிரதர். அதை நீங்க பார்க்கலாம். சரி பிரதர், நீங்க அனுப்பி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சரி பிரதர், அப்படியே ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்ப நாங்க இந்த நாள் வகுப்பை முடிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உமது கிருபையினாலே இந்த நிகழ்வுகளை கேட்கக்கூடியதான கிருபை கொடுத்தீங்க. தொடர்ந்து ஆண்டவரே உமது ரகசியங்களை ஆண்டவரே சகோதரனோடு இருந்து போகிறதுக்காக பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமது ரகசியங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது. தாவே, இந்த நிகழ்வானது அநேகர் கேட்டு சுவாமி பலனடையக்கூடியதான கிருபையை தாங்க சுவாமி. இன்றைய நாளிலே நானும் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய தயவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாவே, இன்னும் வேதத்திலே இருக்கிற ரகசியங்கள் அநேகமாக இருக்கிறது பிதாவே. இவைகளை நாங்கள் கற்று அறிந்து இதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக
நாங்களும் அதை வெளிப்படுத்தக்கூடியதான கிருபையையும் தயவையும் தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை ஒரு பாடுகளை குறித்ததான வாழ்க்கை இன்னும் எத்தனையோ நாங்கள் ஆண்டவரை அறிய வேண்டியதா இருக்கிறது சுவாமி. இவைகளை வெளிப்படுத்துக இன்னும் அறிந்து நாங்கள் இந்த உலகத்திலே பாவிகள் இன்னும் அநேக மக்கள் காக நாங்கள் இவைகளை சொல்லி அவர்களை மனதிரும்பக்கூடிய கிருபையை தாங்க சுவாமி. இப்படியாக சகோதரோடு கூடிருந்த சகோதர சகோதரிகளுக்காக அடுத்த வாரத்திலே சித்தமானால் நாங்கள் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய தெய்வத்தான் எல்லாவற்றையும் உமது கரத்திலே வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ பிரதர். இந்த இணைந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றிகள். நாங்க அடுத்த வாரம் சந்திப்போம். இன்னும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வர சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.